எல்லாத்துக்கும் வணக்கங்க. இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, என்ன வீடியோவாப்பா? ஆல்ரெடி நீங்கள் தம்ப்நெயில் பார்த்து வந்திருப்பீங்க. அந்த வீடியோ தாங்க இன்னைக்கு போட போகிறோம். பாப்பா நீ முதல்ல ஆரம்பிக்க. எனக்கு வெக்கமா வருது. வெக்கமா? வெக்கப்பட்டெல்லாம் போயாச்சு, பல வருஷங்கள் ஆயிடுச்சு. இருந்தாலும் அந்த விஷயத்த நினைக்கிறப்போ கொஞ்சம் வெக்கமாத்தான் இருக்குது. ஏன்னா ஆல்ரெடி வந்து தம்ப்நெயில் பார்த்துட்டு இந்த வீடியோல வந்திருப்பீங்க. எதுக்கான இந்த வீடியோன்னு பார்த்துருப்பீங்க. நாங்கள் அதுக்கு என்ன ஆன்சர் கொடுக்க போறோம்னு சொல்லி எல்லாரும் அவளை எதிர்பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேள்வி வந்து கேள்விங்கிறத விட இதே மாதிரி நிறைய பேர் கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்து லவ் மேரேஜா இல்லை அரேஞ்ச் மேரேஜா சொல்லுங்கன்னு சொல்லி நிறைய பேர் ஸ்டார்டிங்கில் நாங்கள் வீடியோ சேனல் ஆரம்பித்து ஒரு கொஞ்ச நாள் போக 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 நிறைய பேர் கேட்டிருக்காங்க. நாங்கள் கமெண்ட்டுக்கு பதில் கொடுத்துருக்கோம். அதுக்காக ஒரு வீடியோ நீங்கள் போடுங்க உங்களுடைய கல்யாண ஆல்பத்தை வீடியோவில் போடுங்க, ஷார்ட்ஸில் போடுங்க, வீடியோவாக போடுங்க, நாங்கள் பார்க்குறோம், கல்யாண ஃபோட்டோவை போடுங்க அப்படின்னு சொல்லிலாம் எக்கச்சக்கமாக நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. நாங்கள் வந்து கொஞ்சம் காரணங்களால கொஞ்சம் நாங்கள் போடாமல் இருந்திருந்தோம். சரி, அதுக்கான நேரம் இப்போ வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அதனால தான் போடலான்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். சொல்லுவாப்பா, பேசிட்டே தான். என்னன்னு பார்த்தீங்கன்னா, கமெண்ட்ல நிறைய பேர் கேட்டிருந்தாங்க என்ன எங்களை பார்த்து எப்படி சொல்லுது. கமெண்ட்லேயே நிறைய பேர் எங்களை பார்த்து கெஸ் பண்ணிட்டாங்க. வீடியோவில் எப்படி பார்த்தீங்கன்னா, காமெடி வீடியோலையும் சரிங்க, ஒரு நாங்கள் சாங் பண்ணையிலையும் ஒரு டான்ஸ் பண்ணையிலோ நாங்கள் 2 பேரும் வந்து வீடியோ பண்ணையில அதுலேயே நிறைய பேர் கெஸ் பண்ணிட்டாங்க. நீங்கள் வந்து இந்த மேரேஜ் தான், நீங்கள் இந்த மேரேஜ் தான், இந்த மேரேஜ் தான் அப்படின்னு சொன்னாங்க. நிறைய பேர் கெஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா எங்களுடைய அந்த இதை பார்த்து நிறைய பேர்த்துக்கு அது ஆட்டோமேட்டிக்காக தெரிஞ்சிருச்சு. அதில் சில உண்மையும் இருக்கு, சிலர் சொன்னது பொய்யாவும் இருக்கு, சிலர் சொன்னது உண்மையாவும் இருக்கு. அதுக்காக நாங்கள் தெளிவாக இந்த வீடியோவில் சொல்லிடுறோம். சரி, ஓகே, நான் ஆரம்பிக்கிறேன். சரிங்களா? சரி, ஓகே. நான் வந்து வேலைக்கு போயிட்டு இருந்தேங்க. கம்பெனிக்கு ஒரு பக்கம் வந்து வேலைக்கு போயிட்டு இருந்தேன். இவங்க வந்து 11th படிச்சுட்டு இருந்தாங்க. 11th படிச்சுட்டு இருக்கிறப்போ லீவ் டைமில் பார்த்தீங்கன்னா வேலைக்கு வந்தாங்க. நான் வேலைக்கு போயிட்டுருக்கிற பக்கம் இவங்களும் வந்தாங்க. அந்த 1 மாதம் லீவில் வேலைக்கு வந்தாங்க. நான் அந்த கம்பெனிக்கு ஒரு 4-5 வருஷமாக 5-6 வருஷமாக போயிட்டு இருந்தேன். வேலைக்கு போயிட்டுருக்கிறப்போ டெய்லி நான் இங்கேருந்து பஸ்ஸில் போகிறப்ப இங்கேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் நடக்கணும் பஸ் ஸ்டாப்புக்கு. அந்த பஸ் ஸ்டாப்பில் தான் நான் ஏறுவேன். பஸ்ஸில் ஏறினேன்னா யார் முகத்தையும் பார்க்க மாட்டேன். நான் குனிஞ்சேன்னா அங்கே போய் சீட்டுக்கு லாஸ்ட்டு சீட்டில் தான் போய் தலையை நிமிந்து பார்ப்பேன். முன்னாடி யார் உட்காந்துருக்காங்க யார் என்னன்னு எனக்கு தெரியவே தெரியாது. குமிஞ்சதெல்லாம் நிமரவே மாட்டேன். ஏன்னா அவ்வளோ நல்ல பையன். சரிங்களா? அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து 11th படிக்கிறப்போ இந்த மாதிரி போயிட்டு வந்துட்டு இந்த பொண்ணு வந்துட்டுருக்கிறப்போ நான் அந்த பஸ்ஸில் போயிட்டு இருந்தேன். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணு வந்து என்னை பார்த்துருக்குது. 11th வந்து 1 மாதம் படிக்கிற லீவில் வந்து வேலைக்கு வரப்போ இந்த பொண்ணு என்னை பார்த்துருக்குது. நான் இந்த பொண்ணை பார்த்ததே கிடையாது. ஏப்பா என் மனைவின்னு சொல்லுப்பா. இந்த பொண்ணு சரி, ஓகே, அது லைசென்ஸ் வாங்கியாச்சுல்ல, நம்ம தாராளமாக சொல்லலாம். அதாவது இந்த பொண்ணு பார்த்துருக்குங்களா? அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த 1 மாதம் லீவ் முடிஞ்சிருச்சு. திருப்பி 12வதுக்கு போயிட்டாங்க. நான் அந்த வேலைக்கு அந்த கம்பெனிக்கு மடியில் போயிட்டே தான் இருந்தேன். அப்புறம் 12வது முடித்து வந்து அந்த 1 மாதம் அந்த 12வது முடிச்சுடுவாங்களா, லீவுக்கு டைம் கிடைக்குமில்ல, அந்த டைமில் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் வீட்டில் இருந்துருக்காங்க. ஒரு 6 மாதமோ 7 மாதமோ 8 மாதமோ இருந்திருக்காங்க. ஒரு 6 மாதம் இருக்குமாப்பா? 6-7 மாதம் இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு வருஷம் பக்கமாக இருக்கும். அப்போ அந்த 12வது முடிச்சு கொஞ்ச நாள் லீவில் அந்த லிஸ்ட்லேயே இருந்துட்டாங்க. அந்த கொஞ்சம் படிக்க வைக்க முடியும்னு சொல்லிட்டு கொஞ்சம் இருந்துட்டாங்க. அப்போ மறுபடியும் வேலைக்கு வந்தாங்க. அப்போ நான் அந்த கம்பெனிக்கு போயிட்டு தான் இருந்தேன். அப்பவும் இந்த பஸ்ஸில் ஏறணுன்னா குறைஞ்சதான் நம்பராக தான் வருவேன். அப்போ பார்த்தீங்கன்னா அப்பவும் இந்த பொண்ணு என்னை வாட்ச் பண்ணிக்குது. நான் அந்த பொண்ணு நான் பார்த்ததே கிடையாது. பஸ்ஸுக்குள்ள இந்த பொண்ணு நம்ம ஊர் பக்கத்தூர் தானங்க எனக்கு தெரியவே தெரியாது. நம்ம ஊர்லேருந்து கொஞ்சம் தள்ளி தான் இவங்க ஊர் இருக்குது. ஒரு 1 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டர் வந்து பஸ்ஸில் வராங்க போகிறாங்க எனக்கு தெரியாது. நான் இதனால் வரைக்கும் அந்த லாஸ்ட்டில் போய் கொண்டுனா கூட நான் வந்து ஒன்றா தூங்கிட்டு இருப்பேன், இல்லைன்னா செல்லு வந்து இது ஃபோட்டோ கிட்ட பார்த்துட்டு இருப்பேன். அப்போ வந்து பார்த்தாங்களா பாப்பா, அதுக்குமே இன்னும் பார்த்தாங்களா? சரி, ஓகே. அப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கம்பெனிக்குள்ளே எனக்கு உண்மையாலுமே கம்பெனியில் நிறைய பேர் வந்து
எல்லாருமே நீ நல்ல பையன் சொல்லி இதுவே சொல்லிட்டே இருக்கிற. அது நீ சொல்லக்கூடாதுப்பா. நான் சொல்லல சொல்லணும். அதுதான் சொல்றேன். எனக்கு என் சுத்தி இருக்கிறீங்க என் ஃப்ரெண்டு எல்லாரும் கம்பெனியில் இருக்கிற பழக்கமானவங்க எல்லாருமே. ஆனா நீங்க கேட்கலாம். எல்லாரும் நீங்க வந்து எல்லார்ட்டும் கேட்டு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த முடிவு எடுத்திருப்பீங்க. அப்புறம் இருவாப்ப நான் சொல்றேன். எல்லாருமே எனக்கு வந்து என் ஃப்ரெண்டு எல்லாரும் சேர்ந்து எனக்கு வந்து பையன் நல்ல பையன் எல்லாரும் இங்க இந்த பொண்ணு விட்டு சொல்லலை, எல்லார்த்திட்டையும் சொல்லியிருக்காங்க அந்த பையன் நல்ல பையன் எந்த கெட்ட வழக்கம் கிடையாது அப்படி இப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தான் இருந்தேன் நான். அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்புறம் ஒரு மறுபடியும் இவங்க வேலைக்கு வந்து மறுபடியும் ஒரு 2-3 மாதம் கழிச்சு கூட நான் அப்போத்தான் இந்த பொண்ணு வந்து நான் வேலை செய்யல லைன்லேருந்து ஒரு 2-3 லைன் தள்ளி ஃபஸ்ட் லைனில் இந்த பொண்ணு வந்து அந்த கம்பெனியில் வேலை செய்கிறாங்க. ஃபஸ்ட் லைனில் வேலை செய்கிறாங்க. அப்போ வந்து இந்த பொண்ணு அங்கேருந்து வெளியிலேருந்து வந்தது. நான் இந்த பக்கம் கம்பெனியில் கொண்டு வந்து ஒரு சேரில் கொண்டு வந்து இப்படி திரும்பி இப்படி பார்த்தோன்னே பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணு வெளியிலேருந்து வந்து செப்பலை இப்படி தட்டிட்டு வந்தது. செப்பலை தட்டிட்டு வந்ததுல ஆடுறாது உள்ளமாக இருந்தாலும் நச்சுன்னு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கம்பெனியில் இப்படி ஒரு ஃபிகரா அப்படின்னு சொல்லிட்டு நான் நோட் பண்ணினேன். நான் என்னடா அது இத்தனை நாளாக வைக்கணுங்கிறது எத்தனை பேர் வேலைக்கு வருது அப்படின்னு சொல்லிட்டு நான் நோட் பண்ண ஆரம்பித்தேன். அப்படியா சரி அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். அப்புறம் மறுபடியும் அந்த லைனை அந்த பொண்ணு அப்படி கிராஸ் பண்ணி போகிறப்ப எந்த பக்கம் போகுது அப்படின்னு வட்டி பார்க்குறப்ப ஃபஸ்ட்டு லைனில் நின்றுருக்குது. அப்போ ஃபஸ்ட் லைனில் வேலை செய்கிற ஆள்கிட்டையெல்லாம் நான் போய் பேச்சு கொடுத்தேன். இந்த பொண்ணு யார் அப்படின்னு கேட்டதுக்கு ஒரு அக்கா வந்து எனக்கு தெரிஞ்சக்கா, இந்த பொண்ணு உங்கள் ஊர் தான்டா உனக்கு தெரியாதாடா அப்படின்னு. அக்கா எனக்கு சத்தியமாக தெரியாதுங்கக்கா அப்படின்னு. அப்படியா அக்கா பேர் என்னங்கக்கா அப்படின்னா திவ்யா அப்படின்னாங்க. அந்த பொண்ணை பற்றியெல்லாம் விசாரிக்காதடா, அவங்களுக்கு தாய் மாமன் இருக்கிறாடா வந்தாலும் அடிச்சு போடுவாங்க மிரட்டினாங்க. என்னக்கா ஏக்கா லைனுக்கு வந்து பார்க்க நிறைய பொண்ணுங்க வேலை செய்கிறாங்க, பார்க்க தான் என்ன நான் ஒன்றும் இதாக எதுவும் பண்ண போகிறது கிடையாது, பார்க்க தான் என்னது போய் அப்படின்னு சரி சொல்லி விட்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் போச்சு. கொஞ்ச நாள் போனதுக்கப்புறம் எனக்கு வந்து இந்த மாதிரி இந்த பையனுக்கு வந்து பொண்ணு தேடிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு வந்து அந்த லைனில் 1வது லைன் வேலை செய்கிறீங்க இவங்கள்ட்ட சொல்லும் பொண்ணு தேடிட்டு இருக்காங்கன்னு சொல்லி இந்த பொண்ணுக்கிட்ட சொல்லும். அப்புறம் பார்த்தீங்கன்னா சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து திடுகுப்புன்னு ஒரு நாள் ஏன் வைப்பேன் எனக்கு தெரிஞ்சவங்க ஒரு 2 பேர் அங்கே பக்கத்தில் 1வது லைன் ரொம்ப க்ளோஸ் அவங்க வந்து இந்த மாதிரி இந்த அண்ணன் நல்ல அண்ணன் நல்ல பையன், இந்த அண்ணனுக்கு வந்து உன்னை வந்து கல்யாணம் முடிச்சுதுன்னு கேட்குறாரு அப்படி இப்படின்னு என்னென்னமோ நான் சொன்னதான் சொன்னாங்க. அவங்க பொய்யெல்லாம் சொல்லலை. இந்த பொண்ணு இந்த மாதிரி எனக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டேன். சரி கேட்டு பாருங்க என்ன சொல்கிறேன்னு பாருங்க. கேட்டுட்டு ஏதோ பிரச்சனை கேச்சுன்னு வந்து அப்படியே ஆஃப் பண்ணிருங்க, என்னால் அடி வாங்க முடியாது அப்படின்னு சொல்லி நான் சொல்லிட்டேன். சரி நான் வந்து நம்மளை நம்பி வேலைக்கு அனுப்பிச்சிருக்காங்க, நம்ம வேலைக்கு போயிருக்கோம். அதனால் நான் வந்து மேலே தாய்மாமன் பையன் இருக்கிறாரு. அதனால் நான் எல்லாத்துட்டையும் சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி எனக்கு மாமா பையன் இருக்காரு, அவரோட எனக்கு கொஞ்சம் கம்மிட்டு அப்படி இப்படின்னு கொஞ்சம் எல்லாம் அரச புதுசாக சொல்லி வச்சுருந்தேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படி கேட்டாங்க. அப்புறம் வந்து அவங்க வந்து இந்த பொண்ணுக்கு சொல்லிட்டாங்க இந்த மாதிரி அந்த அண்ணன் வந்து இப்படி கேட்டார் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் திருவுப்புன்னு ஒரு நாள் வந்து நான் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். அவங்க வந்து இந்த பொண்ணு கூட சொல்லிட்டாங்க இந்த விஷயத்த, இந்த மாதிரி இந்த அண்ணன் வந்து உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காரு, கல்யாணம் முடிச்சிருக்குன்னு சொல்கிறாரு அப்படின்னு இந்த பொண்ணு சொல்லிட்டாங்க. இந்த பொண்ணு என்ன போச்சு அந்த அன்னைக்கு அடுத்த நாள் நினைக்கிறேன். அடுத்த நாள் நான் லைனில் வேலை செஞ்சுக்கிறேன். இந்த பொண்ணு வந்து வந்தது ஆனால் இந்த மாதிரினா உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதுங்கண்ணா, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேங்கண்ணா. இது அண்ணாவா அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணான்னு சொல்லி பிடிச்சி இந்த மாதிரினா உங்களை கல்யாணம் முடிச்சுக்கிறேங்கண்ணா அப்படின்னு. அதுக்கு பனிஷ்மெண்டாக தாங்க இப்போ வாய் நிறைய மாமா மாமா. அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு என்ன சொன்னேன், இல்லைம்மா என்னை பற்றி உனக்கு என்ன தெரியும், கொஞ்ச நாள் பேசி பார்க்கலாம் பழகி பார்க்கலாம், என்னுடைய கேரக்டர் பிடிச்சிருந்தா கல்யாணம் பண்ணி. நான் தான் சொன்னேன் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நான் எனக்கு என்ன கேட்டீங்கன்னா 2 பேரும் பேசி பழகி பார்க்கணும், போல ஒருத்தரோட கேரக்டர் ஒருத்தர் தெரிஞ்சுக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு பேசி பார்க்கலாம் பழகி பார்க்கலான்னு சொல்லிட்டு சரி பேசி முதல்ல கொஞ்ச நாள் பேசி பார்ப்போம், அப்புறம் செட் ஆச்சுன்னா கல்யாணம் முடிச்சுக்கலாம் அப்படின்னு நான் தான் சொன்னேன். அதே மாதிரி கொஞ்ச நாள் ஒரு வாரம் போச்சு. ஒரு வாரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா இவங்கள்ட்ட வந்து வீட்டில் ஃபோன் கிடையாது. அப்போ வந்து நான் பார்த்தீங்கன்னா உடனே வேலை செய்கிறவங்க ஒரு பணம் ரெடி பண்ணி ஒரு மொபைல் ஒன்று வாங்கி இந்த பொண்ணுட்டு கொடுத்துட்டேன். இந்த பொண்ணுட்டு கொடுக்கும்போது இந்த பாருமா கண்ணு, இந்த ஃபோன் இருக்கிற விஷயத்த உங்கள் அப்பா இந்த அம்மாவுக்கு உங்கள் அக்காவுக்கு யாரும் தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் வந்து பத்திரம் வச்சுருந்தாங்க. அப்புறம் நாங்கள் வந்து ஃபோனில் பேசிகிட்டே இருந்தோம். என்ன வச்சு பார்த்தீங்கன்னா பேசி பழகிட்டே இருந்தோம். எப்படி சொல்கிறது, பேசிக்கிட்டே இருந்தோம். அப்புறம் ஒரு ஆயிடுச்சு, கிட்டத்தட்ட பேசி பழகிட்டோம், நல்லா பழகிட்டோம். 2 பேர்த்துக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிடுச்சு. அப்புறம் திடுகுப்புன்னு பார்த்தீங்கன்னா ஒரு எங்கள் விஷயம் தெரிய ஆரம்பிச்சிருச்சு.
இவங்க வீட்டில் தெரிய ஆரம்பிச்சு. திடீர்னு ஒரு நாள் வந்து ஒரு வெள்ளிக்கிழமைன்னு நினைக்கிறேன். அப்போ வந்து மஞ்சள் கலர் புடவை கட்டியிருந்தாங்க. மஞ்சள் புடவை கட்டிக்கிறப்ப நான் அந்த அன்றைக்கி ஒரு மெசேஜ் ஒன்று தட்டி விட்டேன். இந்த மாதிரி மங்களகரமாக இருக்குது, சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து அவங்க சொந்தக்காரருக்கு வந்து ஒரு ஆளுக்கு தெரிஞ்சு போச்சு. அந்த நேரம் வந்து நான் வாங்கி கொடுத்த சிம்மு வந்து அந்த சிம்மு வந்து வேற ஒரு மொபைலில் மாறிடுச்சு. அந்த சிம்முக்கு வந்து மெசேஜ் போயிடுச்சு. எனக்கு தெரியாதே, அந்த அன்னைக்கு சிம்மு வேற மொபைலில் போட்டிருக்காங்க, எனக்கு தெரியாதே. அந்த மெசேஜ் அனுப்பி விட்டேன். அப்புறம் என்னடா வம்பா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அன்னைக்கு பிரச்சனை ஆகி போச்சு. அப்போ வந்து பொங்கல் டைம் ஆகி போச்சு. அப்புறம் வந்து வீட்டில் பிரச்சனை ஆயிடுச்சு. பிள்ளையா ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. எல்லாம் சுற்றி வர போட்டு மந்திரிச்சு இந்திரிச்சு எல்லாம் தலையெல்லாம் பெப்பர் பேனை வச்சு அடி போட்டு தூக்கி போட்டு மிதிச்சு கச்சன்னு வண்டி விட்டாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்புறம் ஒரு வாரம் கழிச்சு கூட நான் வந்து அவங்க வீட்டில் அவங்க அம்மாட்ட போய் இந்த மாதிரி கம்பெனிக்குள்ளேயே வச்சு பேசினேன். இந்த மாதிரி என் ஃப்ரெண்டுகள்லாம் போயின்னு ஒரு 4-5 பேர் போயின்னு இந்த மாதிரிங்க உங்கள் பிள்ளைய நான் கல்யாணம் பண்ணிக்கலான்னு நினைக்கிறேங்க அப்படின்னு சொல்லி நான் இந்த பிள்ளை நானும் பழகிட்டு இருக்கிற விஷயம் அவங்க அம்மாவுக்கு தெரியாது. அவங்க அம்மாவுக்கு தெரியாமல் பொண்ணு கேட்குற மாதிரி கேட்டு அவங்க அம்மாவுக்கு சரி நான் கட்டி கொடுக்குறேன், எங்கள் வீட்டில் எல்லாம் கலந்து பேசிட்டு நான் உங்களுக்கு ஓகேன்னா கட்டி கொடுத்துறேன் அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு பார்த்தோம். அப்புறம் அவங்க வீட்டில் எங்கள் அம்மாவுக்கு ஓகே. வந்து என்னை வந்து ஓகே அந்த பையன் நல்ல பையன் தான், எல்லோரும் சொல்லிட்டாங்க, நல்ல பையன் தான் சொல்கிறாங்க, நல்லா வேலைக்கு போய் நல்லா பாடுபடுற பையன் அப்படின்னு சொல்லிட்டு உண்மை அதுதான் இல்லைன்னு சொல்லலை. சரின்னு சொல்லி விட்டாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா திடுக்குன்னு பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாவுக்கு ஓகே, மற்ற அவங்க சொந்த பந்தக்காரர்களாம் யாருக்கும் ஓகே இல்லை. ஏன்னா அது ஒரு பெரிய விஷயம், அதனால் அது சொல்ல முடியாது. அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் போச்சு. அப்புறம் பிள்ளைய வந்து அம்மா வந்து அம்மாவுக்கு பிள்ளைக்கு ஓகே, மற்றவங்க சொந்த பந்தக்காரங்க விடமாட்டாங்க. அப்புறம் வந்து பிரச்சனை ஆகி போச்சு. அந்த அன்னைக்கு அவர் ரொம்ப பிரச்சனை ஆகி போனதுக்கு அப்படியே ஒரு ஃபோன் எனக்கு வேறு ஃபோன்லேருந்து ஃபோன் பண்ணிச்சு. இந்த மாதிரி நாங்கள் வீட்டில் வந்து என்னை பிடிச்சி வச்சுட்டாங்க, இன்னும் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். நான் அதுக்கு முன்னாடி நாம் கல்யாணம் முடிச்சுக்கலாம் நான் சொல்லி நிறையா டைம் சொல்லிக்கிறேன். பேசி பழவழக்கு எதுக்கு மேலே தாங்காது, போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டேன். சரி என்னடா பண்ணுறோன்னு சொல்லிட்டு நாள் கடத்திட்டே இருந்தாங்க. மேடம் வந்து இந்த மாதிரி கல்யாணம் தள்ளி போட்டு போடல, இப்போ வேண்டாம், 1 வருஷம் கழிச்சு பண்ணிக்கலாம், 4 வருஷம் கழிச்சு பண்ணி 4 வருஷம் லவ் பண்ணி எவன் கல்யாணம் பண்ணா அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நாள் தள்ளி போச்சு. அப்புறம் அந்த பொங்கல் டைமில் பிரச்சனையாச்சா, மேடம் உடனே நினச்சிட்டு நம்ம கல்யாணம் முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. திடுக்குப்புன்னு சொல்லிட்டாங்க. கையில் 10 கைசா கிடையாது. என்னடா வம்பா இருக்குதுன்னு சொல்லிட்டு சரி என்னடா வரணும்னு சொல்லிட்டு ஒரு 2 நாள் எங்களுக்கு டைம் அப்போ பொங்கல் டைமில். அப்போ பார்த்தீங்கன்னா நான் அப்படி பசங்கள்ட்ட அப்படி இப்படின்னு கொஞ்சம் காசு வாங்கிட்டு அந்த அன்னைக்கு நைட்டு மேடம் வந்து கூப்பிட்டாங்க. இந்த மாதிரி நைட் நான் கிளம்பி வந்துடுறேன், போயிடலாம் அப்படின்னு. நைட் டைம் பார்த்தீங்கன்னா நைட்டு 11:30 1 மணி ஆகுப்பா இருக்கும், 12 மணி. ஏவாப்பா அமைதியாக இருக்கிறேன், உண்மையெல்லாம் சொல்கிறேன். அப்புறம் நைட் ஒரு 1 மணிக்காட்டிருக்கு. 1 மணிக்காட்டால் 1 மணிக்காட்ட நான் வீட்டை விட்டு வெளியே வந்துடுவேன், நீ வந்துரு இந்த பக்கம் சொன்னாங்க. நான் 1 மணிக்கு நைட்டு 1 மணிக்கு முழிச்சிட்டு இருந்து நைட்டு 1 மணிக்கு மேலே வண்டி எடுத்துகிட்டு போய் அங்கே ஊர் பக்கத்தில் அந்த ரோட்டில் போய் நின்று கரெக்டாக மேடம் வெளியே வந்தாங்க. தூக்கி வண்டியில் உட்கார வச்சு என் நெட்டை எங்கள் வீட்டுக்கு வந்தேன். எங்கள் வீட்டுக்கு வந்து எங்கள் வீட்டிலேயே யாருக்கும் தெரியாது. வண்டியை ஒரு 1/4 கிலோமீட்டருக்கு ஓரமாக தள்ளிட்டு வண்டி ஆஃப் பண்ணிவிட்டு வண்டி தள்ளி கொண்டு வந்து வீட்டில் நிப்பாட்டி பக்கத்தில் எனக்கு ஒரு ரூம் இருக்குது. அந்த ரூமில் நாங்கள் நைட்டு ஒரு 2 மணி நேரம் ஒரு 3 மணி நேரம் வெடிக்கால இருந்துச்சு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் கொஞ்சம் நியாயம் பேசிட்டு கரெக்டாக 4 மணிங்கிறப்போ ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் ரெஸ்ட் எடுத்து வண்டி எடுத்து நான் நெட்டை ஸ்ட்ரெயிட்டாக எங்கள் அம்மா ஊருக்கு போயிட்டேன். அங்கே போய் எங்கள் மாமா வீட்டுக்கு போய் மாமா வீட்டில் போய் தங்கியிருந்து அங்கே ஒரு நாள் தங்கியிருந்து அப்புறம் அங்கே போய் கல்யாணத்துக்கெல்லாம் இங்கேருந்து ஃபோன் பண்ணி சொல்லிட்டு இந்த மாதிரி பொண்ணை கூப்பிட்டு வரேன், கல்யாணம் முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி. அப்புறம் அங்கே எல்லாம் கோயிலெல்லாம் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணி பூசாரி எல்லாம் அரேஞ்ச் பண்ணி அங்கே வச்சு கோயிலில் வச்சு ஈஸ்வரன் கோயில் வச்சு தாலி கட்டினேன். அப்புறம் நெட்டாக இங்கே வந்தாச்சு. அப்புறம் கல்யாணம் முடிஞ்சு இங்கே வந்தாச்சு. வந்து ஒரு 2-3 நாள் அங்கே இருந்துருப்போமா கோயிலில். அங்கே ஒரு 2 நாள் இருந்திருப்போம். எல்லாரும் கொஞ்சம் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் எல்லாரும் சமாதானம் ஆகணும்ல. நாங்கள் கோயிலில் போய் கல்யாணம் முடிச்சுட்டு வந்து இங்கே 1 வாரம் இருந்தோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா 1 வாரம் கழிச்சு நெட்டாக இங்கே வந்தோம். அதாவது இதுலேருந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன விஷயம் சொல்ல வரேன்னா, இது வந்து லவ் அண்ட் அரேஞ்ச் மேரேஜ், சரிங்களா? எங்கள் அம்மாவுக்கு ஓகே, நாங்கள் பழகி லவ் பண்ணி கல்யாணம் முடிச்சுட்டு அவங்க அம்மாவுக்கு ஓகே. நாங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து லவ் அண்ட் அரேஞ்ச் மேரேஜுங்க, ஓகேங்களா? நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் வந்துருச்சுங்களா? எங்கள் மேரேஜ் வந்து லவ் அண்ட் அரேஞ்ச் தாங்க. கடைசியில் எல்லாத்தோட சம்மதத்தோட தான் வந்து நாங்கள் கல்யாணம் முடிச்சிட்டோம். எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் கல்யாணம் முடிச்சு சந்தோஷமாக இருந்தோம்.
அதுக்கப்புறம் வந்து வீட்டுக்கு வந்து எப்படி எந்த மாதிரி ஆச்சு என்னதுன்னு சொல்லி அடுத்தடுத்தது என்னென்ன நடந்தது அப்படிங்கிற ஒரு சுவாரஸ்யமான நிகழ்வை நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக சொல்கிறேன். ஆனால் இதுக்கு இந்த வீடியோக்கு உண்டான கமெண்ட் கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் நான் அடுத்து இங்கே வந்து ஊருக்குள்ளே என்ன நடந்துச்சுன்னு நான் உங்களுக்கு விலாவாரியாக வீடியோ போட முடியும். அதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையில் என்ன நடந்துச்சு, என்ன பிரச்சனை வந்துச்சு, என்னென்ன பிரச்சனை தாண்டி வந்திருக்கிறோம், அதுக்கப்புறம் நீங்கள் ஒவ்வொரு ஸ்டெப்பாக என்ன பண்ணீங்க, இந்த லெவலுக்கு இந்த வந்தீங்க, உங்களுடைய மனசில் நிறைய கேள்விகள் இருக்கும். அதை நீங்கள் தயங்காமல் கேளுங்க, நாங்கள் அதுக்கான வீடியோ கண்டிப்பாக போடுறோம். இத்தனை நாளாக எல்லா உறவுகளும் கேட்டிருந்தீங்க, அதே எங்களுடைய மேரேஜ் லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜான்னு அதை நாங்கள் தெளிவாக இந்த வீடியோவில் சொல்லிட்டோம். மறக்காமல் எங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது கேட்காம இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் லவ் அண்ட் அரேஞ்ச் தான். மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. பாய், நன்றி, வணக்கம்.